நாம் சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். வசனங்கள் 1 முதல் 19 வரை வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டதினால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரர்களுக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு ஹாலப்பிராபி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரம் அல்ல. ஆகியும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, இன்னொன்று இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ஆகியால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம் என்பதை நாம் ஜெபித்து சிந்தனைக்கு நேராக கடந்து செல்லலாம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தேவனே, மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக வருகிறோம். உம்முடைய வார்த்தையிலே நீர் உம்மை வெளிப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுடைய ஆத்மாவை உருவ கூத்துகிறீர், மனம் திரும்ப செய்கிறீர், விசுவாசத்தை கொடுக்கிறீர், எங்களை உயிர்ப்பிக்கிறீர். இந்த நாளிலும் கூட உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் சிந்திக்கும் போது இந்த உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியமானது என்பதை சரியான முறையிலே புரிந்து கொண்டு இன்னும் அதிகமாய் உம்மை விசுவாசிக்க உம்மை பற்றி கொள்ள வேண்டிய கிருபை பலனை தாரும். தேவனே, உம்முடைய வார்த்தையிலிருந்து நீர் மகிமைப்படும். இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்று இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அவசியமான ஒன்று. கிறிஸ்தவ விசுவாசத்திற்கும் சுவிசேஷத்திற்கும் உயிர்த்தெழுதல் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. வேதம் முழுவதுமாக உயிர்த்தெழுதலை குறித்து பேசியிருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இயேசு கிறிஸ்து சரீரத்தில் உயிரோடு எழுந்தார். அவர் அநேகருக்கு தரிசனமானார். அவர் பரமேறினார், மீண்டும் வருவார் என்பது வேதம் போதிக்கும் உண்மை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது அவசியமானது. இது ரொம்ப முக்கியமானது. அவருடைய உயிர்த்தெழுதல் இன்றைக்கு அவசியமானது. இப்போ ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இன்னைக்கு அவசியமானது என்ற கேள்விக்கான பதில தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 19 வசனம் கூறுகிறது. உயிர்த்தெழுதல் ஏன் அவசியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது உயிர்த்தெழுதல் உண்மையானது. உயிர்த்தெழுதல் என்று பார்க்கும்போது ஒரு மத புராண கதை கிடையாது, அல்லது அது ஒரு நீதி கதை கிடையாது, அல்லது ஒரு நல்ல உணர்வை கொடுக்கும் ஒரு நல்ல செய்தி கிடையாது, அல்லது சீசர்களால் கட்டமைக்கப்பட்ட செய்தி கிடையாது. உயிர்த்தெழுதல் என்பது உண்மையானது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது வரலாற்று பூர்வமான உண்மை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். நம்ம வாசி கேட்ட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, வேத வாக்கியத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். சங்கீதம் 16:8 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த நேரத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம்
24, 25 வசனத்தை பார்க்கும்போது தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்கக்கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறார். சங்கீதம் 16, 8வது வசனத்தை இங்கே பேதுரு மேற்கோள் காட்டி பேசுகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை வேதம் நிரூபிக்கிறது, வேதம் ஆதாரமாக சொல்லி இருக்கிறது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பஸ்கா அன்று மரித்து சிலுவையிலே பலியிடப்பட்டு வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம்ம இயேசு கிறிஸ்துவே இதை சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டில் பக்கம் 25, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார் என்று பார்க்கிறோம். அப்படியே மத்தேயு 17ஆம் அதிகாரம் அடுத்த அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. அடுத்த அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர்கள் மலையிலிருந்து இறங்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரை இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். இயேசு கிறிஸ்து அங்கே சீசர்களுக்கு சொல்றார். அவர் உயிரோடு இருக்கும் போதே சொல்றார், நான் உயிரோடு எழுந்திருக்க போறேன் என்று சொல்றார். அதே போல மத்தேயு 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. 18, 19 வசனத்தை பார்க்கலாம். இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் நடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிரஜாரத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இதான் வேதம் முழுக்க சொல்லுது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில தான் மரிக்க போறேன் என்பதை எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக சொன்னாரோ அதே அளவுக்கு அதிகமாக தான் மறுபடியும் 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19 to 22 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயம் கட்ட 40 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சீசர்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பாக இதை நினைவு கூர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். வேதம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசியிருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. காலைல வாசி கேட்ட மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் வேதம் சொல்லுது தெளிவா, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே வேதத்தில் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுது. அதே போல மார்க் சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. புதிய ஏற்பாட்டில் 75வது பக்கம். அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்றார்கள். அடுத்து நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தை திருப்பிக்கோங்க. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். வேத வாக்கியத்தின்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதல் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குறுதி. இந்த உயிர்த்தெழுதல் என்பது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நான் பாடுபட போகிறேன், அதனால் நான் உயிர்த்தெழுவேன் என்று இந்த உலகத்தில் வாழும்போது சொல்லலை. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நித்திய தேவனுடைய நித்திய திட்டமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நித்திய தேவனுடைய நித்திய திட்டம். இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார் என்று பார்ப்போம். வாசி கேட்ட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 5 முதல் 8 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் உண்மையானது முதலாவது வேதத்தில் சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் உண்மையானது எப்படின்னு பார்க்கும்போது 5 முதல் 8 வசனத்தில் அவரை அநேகர் பார்த்தார்கள், அவரை நேரில் கண்டார்கள், நேரில் கண்ட சாட்சிகள் இருக்கு. யார் யாரெல்லாம் பார்த்துருக்கா என்று பாருங்க. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே வழியில் தரிசனமானார். 7ஆம் வசனத்தில் பின்பு யாக்கோபுக்கும், அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். 8ஆம் வசனத்தில் பின்பு அகால பிறவி போன்ற பவுலுக்கும் தரிசனமானார். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை யார் யார் பார்த்தது? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை யார் யார் தரிசித்தது? முதலாவது
சீமோன் பேதுரு தரிசித்தான். முதலாவது சீமோன் பேதுரு பார்த்தா நம்ம மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும்போது இயேசுவை பின்பற்றிய ஸ்திரீகள் பார்த்தாங்க. மரியாள் பார்த்தாங்க, மகதலேனா மரியாள் பார்த்தாங்க, யோவனால் பார்த்தா என்று பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற போது 500 பேருக்கும் அதிகமானார் ஒரே நேரத்தில் பார்த்தாங்க. தோமா பார்த்தான் என்று பார்க்கிறோம். அதே போல இங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக அங்கே பவுலுக்கும் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் அவங்க யாரும் எதிர்பார்க்கல. இந்த சீசர்கள் யாரும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை எதிர்பார்க்கல. எல்லாரும் இதை முழுமையாலாம் நம்பலை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தோடனே எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் முடங்கிட்டான். என்ன செய்ய போகிறோம் என்பதெல்லாம் தெரியல. அவன் இந்த உயிர்த்தெழுதல் உண்மையானது என்பதெல்லாம் அவனால் விசுவாசிக்க முடியலை. இன்னைக்கு மனுஷனால ஏன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியல அப்படின்னா, மனிதனுடைய தன்மை தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. தேவன் தன்னை வெளிப்படுத்தியதை முழுமையாக பாவ மனுஷனால புரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 3.5 வருடம் கூட இருந்த சீசர்களே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை எதிர்பார்க்கல. அங்கே ஸ்திரீகள் போய் சொல்லும்போது லூக்கா சுவிசேஷத்தில் அவங்க வீணா பேசுகிறாங்கன்னு சொல்கிறான். அடுத்து ஸ்திரீகள் எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா, போய் அங்கே பரிமள தைலத்தை ஊற்றிட்டு வருவோன்னு சொல்லி தான் போகிறாங்க. ஆனால் அங்கே இயேசு சொல்கிறார், நான் உயிரோடு எழுந்துட்டேன். அவங்க இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பார் என்ற விசுவாசத்தோடலாம் போல, அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு பரிமள தைலம் ஊற்றலாம் என்ற கண்ணோட்டத்தை தான் போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. அவங்களால அங்கே விசுவாசிக்க முடியலை. இன்னைக்கு இந்த உலகத்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க முடியாது. பாவ மனிதனால இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க முடியாது, அது எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும். அதனால வேதம் தொடர்ச்சியாக சொல்லுது, ஆதியாமத்தின் முதல் வெளிப்படுத்தல் வர சொல்லப்பட்ட ஒரே சத்தியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து அதிகமாக பேசினது, நான் உயிர்த்தெழ போறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த சீசர்களும் அதான் சொன்னாங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிங்கள் என்று சொன்னாங்க. அதான் நம்ம 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது பவுல் தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார். நான் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தேன். நான் சபையை துன்பப்படுத்தி ஜனங்களை அடித்து உதைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு தன்னை அவர் காண்பித்த போது, உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு அவரை வெளிப்படுத்திய போது, அவருடைய கிருபையினால வல்லமையை பெற்றேன். அவருடைய கிருபையினால அவரை விசுவாசித்தேன். அவருடைய கிருபை இன்னைக்கு என்னை என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அழைத்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமையானது. உயிர்த்தெழுதல் வாழ்வை மாற்றுகிறது. அதான் இந்த சீசர்களுடைய வாழ்க்கையை மாட்டுச்சு. சீசர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்க அப்படின்னா, பேதுரும் யோவானும் தைரியமாய் பிரசங்கிக்கிறார்கள். அங்கே கேட்குறாங்க, நீ கலிலேயன் தானே, நீ இயேசுவோடு இருந்தவன் தானே, எப்படி இவ்வளோ தைரியமாக நீ பேசுகிற, எப்படி இவ்வளோ தைரியமாக இயேசுடைய வாழ்க்கையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் போதிக்கிற? ஏன்னா அவர்கள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பார்த்து அதை விசுவாசித்தார்கள், தரிசித்தார்கள் என்று பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் உண்மையானது. அது கிறிஸ்தவ மதத்தின் அல்லது கிறிஸ்தவ போதகர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு போலியான கதை அல்ல, அல்லது ஒரு ரிலிஜியஸ் மித் இல்லை. அது உண்மையானது. வேதம் சொல்லியிருக்கு பழைய ஏற்பாடு முழுவதுமாக. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய நாமத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கித்தார்கள். ஸ்தேவான் உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கித்தான். அங்கே கொர்நேலியு வீட்டில் பேதுரு உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கித்தான். அடுத்து நீங்கள் பவுலுடைய சுவிசேஷ பிரசங்கத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பவுல் உயிர்த்தெழுந்த இந்த இயேசுவை பிரசங்கித்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை வல்லமையாய் செயல்படும். நீங்களும் நானும் ஏன் உங்களை நீ விசுவாசின்னு சொல்றோம் அப்படின்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசித்து அவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில வல்லமையாய் செயல்பட்டதுனால மாத்திரம்தான் நீங்களும் நான் உங்களை நீ விசுவாசின்னு சொல்றோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களும் நான் விசுவாசி இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் உண்மையா இல்லை அப்படின்னா யாரை குறித்து பிரசங்கிக்க முடியும்? இந்த உயிர்த்தெழுதல் உண்மையா இல்லை அப்படின்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சீசர்கள் எப்படி தைரியமாய் பிரசங்கிப்பார்கள்? அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் மிக தைரியமாய் மரணத்துக்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த உயிர்த்தெழுதல் உண்மையானது. இன்னைக்கு நீங்களும் நானும் அனுசரித்து வருகிற இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் உண்மையானது. இயேசு பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியது, அது உண்மையானது. இயேசு கிறிஸ்து
பாடுபடுவார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியது, அது உண்மையானது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரிப்பார் என்பது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது, உண்மையானது, நிறைவேறியது. அதே போல இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்பது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது, நிறைவேறியது, உண்மையானது. அதே போல இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது, உண்மையாகும், அது நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் எதற்கு நேராக வழி நடத்துகிறது என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அவருடைய 2ஆம் வருகைக்கு நேராக மட்டுமே உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நீங்களும் நான் உண்மை என்று விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையும் உண்மையானது. இயேசு கிறிஸ்துவினுடைய 1வது வருகை வேத வாக்கியத்தின்படி எப்படியெல்லாம் நிறைவேறிற்றோ அதே போல அவருடைய 2ஆம் வருகையும் வேத வாக்கியத்தின்படி நிறைவேறும். அப்போ அவருடைய 2ஆம் வருகையில் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் மீண்டும் வரப்போகிறார், இந்த இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரப்போகிறார், இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றிதான வாக்குத்தத்தம் எல்லாம், இயேசு கிறிஸ்துவை பற்றிதான தீர்க்க தரிசனம் எல்லாம் எப்படி உண்மையாய் நிறைவேற்றப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை நிச்சயமாக நிகழும். அப்பொழுது வேதம் கூறியது போல இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும். அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார்னா நீங்களும் நான் எங்கே நிற்க போகிறோம்? இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு உண்மை, அவருடைய வாழ்வு உண்மை, அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நிறைவேறிற்று. அதே போல் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையும் உண்மையானது, அது நிறைவேறும். அப்பொழுது அந்த நியாயாதிபதியை சந்திக்க நீங்கள் தயாரா? அப்போ அந்த ராஜாவை சந்திக்க நீங்கள் தயாரா? இங்கே பார்க்கும்போது இந்த பவுலுடைய வாழ்க்கையில் அந்த தரிசித்த இயேசு, உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை தரிசித்ததுக்கு பின்பாக அவருடைய வாழ்க்கையில் தேவ கிருபை வல்லமையாய் செயல்பட்டது. அங்கே பார்க்கணும், அவன் சொல்கிறான், நான் பிரயாசப்பட்டேன் ஆனாலும் நான் அல்ல, தேவ கிருபையினாலே அப்படி செய்தது. அந்த தேவ கிருபை என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, எந்த இயேசுவை அவன் வெறுத்தானோ, எந்த இயேசுவுக்கு விரோதமாக அவன் யுத்தம் செஞ்சானோ அதே இயேசுவை பிரசங்கிக்க செய்தது, அதே இயேசுவை விசுவாசிக்க செய்தது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிக்கல அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேவ கிருபை இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒரு பண்டிகை இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் என்பது இந்த உலகம் கொண்டாடுறது போல ஒரு ஈஸ்டர் எக்கை வச்சு கொண்டாடுற ஒரு காரியம் அல்ல. இது கிறிஸ்தவ விசுவாசத்தின் ஒரு அடிப்படையான கொள்கை. இது நீங்களும் நானும் என்னுடைய விசுவாசம் உண்மையானது என்ற நம்பிக்கையோடு வாழும் ஒரு நிஜ நிகழ்வு. இது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்பது இன்னைக்கு உலகம் சொல்கிற மாதிரியானது அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் தேவ கிருபை செயல்படுகிறது. பவுலுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த பின்பாக 10ஆம் வசனம் சொல்லுது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னோடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற ஈவு தேவ கிருபை. அந்த தேவ கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும். அந்த தேவ கிருபை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த தேவ கிருபை பிரசன்னமானதுனால உங்களுக்கு பாவம் மன்னிப்பு வரும். அந்த தேவ கிருபை விசுவாசத்தை நடைமுறைப்படுத்த செய்யும். அந்த தேவ கிருபை உங்களை வாழ செய்யும். அந்த தேவ கிருபை உங்களை பரிசுத்தமாக வாழ செய்யும். அந்த தேவ கிருபை பாவத்தை இழுத்து போராடவும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக நிற்க செய்யும். உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நிகழ்வு, அதுக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னா இல்லை. உயிர்த்தெழுதல் ஒவ்வொரு மனிதனோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனோடும் தனிப்பட்ட முறையில் தொடர்புடையதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமையாய் செயல்படுகிறதா? பவுலுடைய வாழ்க்கையில் எப்படி வல்லமை, அந்த டிராஸ்டிக் சேஞ்ச், ரேடிக்கல் சேஞ்ச் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு. அவன் ஒரு தீவிரவாதியாக இருந்தான், சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான், அடித்து உதைத்தான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசித்த பின்பு எந்த திருச்சபையெல்லாம் அடித்து உதைச்சானோ, எந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாக அவன் போர் செஞ்சானோ அதே சுவிசேஷத்தை விசுவாசித்தான். முதலாவது அந்த சுவிசேஷத்தை கற்றறிந்தான், அந்த சுவிசேஷத்தை
தைரியமாய் பிரசங்கித்தான். அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்துக்கெல்லாம் அவன் சங்கடப்படல. அவனுடைய வாழ்வினுடைய மாற்றத்துக்கெல்லாம் ஐயோ இவ்வளவு நாள் இங்கே இப்படி இருந்தேனே, இப்போ போய் நான் எப்படி சேர்வதெல்லாம் யோசிக்கல. தேவனுடைய கிருபை வல்லமையாய் மனிதனுடைய இருதயத்தில் செயல்படும் போது அவன் இயேசு கிறிஸ்துவிடமாய் ஈர்க்கப்படுவான். அதை எதையாலையும் தடை செய்ய முடியாது. உயிர்த்தெழுதல் அதான் சொல்லித்தருது. உயிர்த்தெழுதல் தேவ கிருபையை ஜனங்களுக்கு கொடுக்கிறது. உயிர்த்தெழுதல் ஏன் உண்மை அப்படின்னா, அந்த தேவ கிருபை மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கு. அந்த தேவ கிருபை என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கு. அந்த தேவ கிருபை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கு. அது வேத முழுக்க நம்ம படிக்கலாம். இப்படி தேவ கிருபை உங்களுடைய வாழ்க்கையை பாதிச்சிருக்கா? பாதிக்கல அப்படின்னா நீங்க உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நீங்க இப்படி விசுவாசிக்கிறீங்களா இயேசு கிறிஸ்துவை? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய நேரத்தில் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அநேக நேரத்தில் ஒரு இயேசு கிறிஸ்து என்னுடைய மீட்பர் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் அநேக நேரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை நாம் தவற விடுகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவ கிருபை வல்லமையாய் செயல்படும். இரண்டாவதாக பார்க்கும்போது வசனம் 11-19 வரைக்கும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் ஏன் உண்மையானது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் சுவிசேஷத்தின் அடிப்படை. முதலாவது பார்த்தோம் ஏன் உயிர்த்தெழுதல் அவசியமானது அப்படின்னா, உயிர்த்தெழுதல் உண்மையானது. அது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து அதை குறித்து பேசியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை குறித்து பேசியிருக்கிறதுனால சீசருடைய வாழ்க்கையில் அது வல்லமையாய் செயல்பட்டிருக்கு. அது தேவனுடைய கிருபையை கொடுத்துருக்குது என்று பார்த்தோம். இப்போ ரெண்டாவதாக இயேசு உயிர்த்தெழுதல் ஏன் முக்கியமானது அப்படின்னா, உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் அடிப்படையாக இருக்கிறது. வசனம் 12 பார்க்கும்போது, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் சுவிசேஷம் அர்த்தமற்றது. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை கொள்கையும் நம்பிக்கையும் உயிர்த்தெழுதலில் அடங்கி இருக்கிறது. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையினுடைய கொள்கை, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையினுடைய விசுவாசம் நம்பிக்கை, இது எல்லாம் உயிர்த்தெழுதலில் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறான். இல்லை, வேதம் சொல்லுது உயிர்த்தெழுதல் இருக்கிறது. உயிர்த்தெழுதலில் விசுவாசம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் வீண் அப்படின்ட்டு பாருங்க. 14ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா என்று சொல்லு. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் என்ன? முதலாவது வீண், பிரசங்கம் வீண். இப்படி பிரசங்கம் பண்ணுறது வீணானது, அது அர்த்தமற்றது, அது விருதா. ஏன் இங்கிருந்து பிரசங்கம் பண்ணுறது? எதை பிரசங்கம் பண்ணுறோம்? 1 Corinthians 15:3-4 வசனத்தை பார்க்கும்போது, நாங்கள் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்னது? இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்திற்காக மரித்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறது தான் சுவிசேஷம். இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் இவைகள் எல்லாம் அர்த்தமற்றதாகிவிடும். சுவிசேஷ பிரசங்கமானது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீர உயிர்த்தெழுதலையும் மனிதனுடைய உயிர்த்தெழுதலையும் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கமானது, இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சுவிசேஷமானது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலையும் மனிதனுடைய உயிர்த்தெழுதலையும் உள்ளடக்கி இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பிரசங்கம் பண்ணுறோம்? சுவிசேஷத்தை பிரசங்கம். இப்போ சுவிசேஷம் என்னது? சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மையமாக வைத்திருக்கிறது. அந்த சுவிசேஷம் இயேசு யார்? இயேசுனுடைய கன்னிப்பிறப்பை சொல்லுது, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை சொல்லுது, இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை சொல்லுது, இயேசு கிறிஸ்துனுடைய பாட சொல்லுது, அவருடைய மரணத்தை சொல்லுது, அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லுகிறது. இதை தான் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதை தான் தொடர்ச்சியாக பிரசங்கம் பண்ணுறோம். இதை பிரசங்கம் பண்ணுவதன் மூலமாக மட்டும்தான் விசுவாசம் வரும். இதை பிரசங்கம் பண்ணலன்னா விசுவாசம் வராது. ஏன் திருச்சபையில் மாரல் ஸ்டோரிஸ் சொல்வதில்லை அப்படின்னா, ஏன் திருச்சபையில் நீதி கதைகளை பேசுவதில்லைன்னா, ஏன் திருச்சபையில் மனிதனுடைய சாட்சிகளை சொல்வதில்லைன்னா,
கிறிஸ்து உயிரோடு இல்லைன்னா இதெல்லாம் வீண். கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அதனால் இதை மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன் இன்னைக்கு கிறிஸ்து 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 என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டு வருகிறது? ஏன் அப்படின்னா இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் இங்கேருந்து நீதி கதைகளை சொல்லலாம், இங்கேருந்து மாரல் ஸ்டோரிஸ் சொல்லலாம், மனிதனுடைய சாட்சிகளை சொல்லலாம், என்னுடைய அனுபவத்தை சொல்லலாம். இயேசு உயிரோடு இருப்பதனால மட்டும்தான் நான் இங்கிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனால இங்கே பவுல் சொல்றார், பவுல் இங்கே கொரிந்திய திருச்சபைக்கு சொல்றார், நான் உங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். பேதுரு உங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். அவர் என்ன சொன்னார்? உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் பிரசங்கம் விருதாவா போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற சுவிசேஷங்கள், நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற சுவிசேஷங்கள் விருதாவா போய் கொண்டிருக்கிறது. அவன் மாரல் ஸ்டோரிஸை சொல்றான், நீதி கதையை சொல்றான், அனுபவத்தை சொல்றான். ஏன் அப்படின்னா அவன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசித்திருந்தால் தேவ கிருபையினால தேவன் என்ன செய்தார் என்பதை சொல்ல முடியும். இங்கே பிரசங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை சொல்லி கொண்டிருக்கிறது. 15ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோமே என்று சொல்லுவோம். இப்போது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கலை அப்படின்னா இங்கிருந்து நாங்கள் பேசுறதெல்லாம் பொய். பாவம். பொய்யெல்லாம் தேவன் மன்னிக்க மாட்டார். ஏன்னா தேவன் தன்னுடைய 10 கட்டளைகளில் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்றார், பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்றார். இது தேவனுடைய நியாயப்பிரமாண கட்டளை. தேவன் நேரடியாக எழுதி கொடுத்தது கட்டளை. என்ன சொல்றாருன்னா பொய் சொல்லக்கூடாது என்று சொல்றார். அதே போல உபாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்றார். அதே போல மத்தேயு 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலையும் இயேசு சொல்றார், பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்று சொல்றார். விசேஷமாக நீதிமொழிகள் திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, பொய் சாட்சிக்காரன் ஆக்கிடிக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. அடுத்து நீங்க மறுபடியும் அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனம், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினிக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். வேதம் தெளிவாக சொல்லுது, பொய் பாவம். பொய் எப்படி பேசினாலும் பாவம் தான். நான் நல்லதுக்கு பொய் சொல்றேனாலும் அது பாவம் தான். யார் பொய் சொன்னாலும் அது பாவம் தான். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கல அப்படின்னா, சீசர்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்கள் என்று சொன்னால் அது தேவனுடைய கட்டளைகளை நேரடியாக மீறுவது. தேவனுக்காகலாம் பொய் சொல்லக்கூடாது. அப்போ பிரசங்கம் உண்மையானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் உண்மையை பேசுகிறார்கள். பொய் பேசுகிற மனிதன் நாசமடைவான். பொய் பேசுகிற மனிதன் ஆக்கினிக்கு தப்பான், தண்டனை உண்டு. அப்போ இந்த இடத்துல இருந்து தைரியமா நாங்கள் பொய்யை பேசலை. இந்த இடத்துல தைரியமா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற உண்மையையும் சத்தியத்தையும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி உண்மையும் சத்தியத்தையும் பிரசங்கிக்கும் போது மட்டும்தான் விசுவாசம் வளரும். மறுபடியும் நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பார்க்கும்போது, எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அடுத்து 16ஆம் வசனத்தில் பாருங்க, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தோடு எழுந்திருக்கல அப்படின்னா என்னென்னலாம் ஆபத்து இருக்குன்னு பாருங்க. கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கல அப்படின்னா முதலாவது விசுவாசம் வராது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் விசுவாசம் வராது. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் பிரசங்கிக்கும் போது மட்டும்தான் வரும். விசுவாசம் என்பது எப்படி வரும் அப்படின்னா ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, கேள்வினால வரும். அந்த கேள்வி கர்த்தருடைய வசனம். அந்த கர்த்தருடைய வசனம் உண்மையாய் பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல மட்டும்தான் விசுவாசம் வரும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் பண்ணுகிற பிரசங்கங்கள் எல்லாம் பொய்யான பிரசங்கத்திலிருந்து ஒருபோதும் விசுவாசம் வராது. முதலாவது உண்மையான பிரசங்கத்தை கேட்கும் போது மட்டும்தான், உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை வேதம் சொல்லுகிறபடி கேட்கும் போது மட்டும்தான் விசுவாசம் வரும். அதனால தான் சொல்றோம், வேதம் போதிக்கிற திருச்சபைக்கு போக வேண்டும்.
ஏன் வேதம் போதிக்கிற திருச்சபைக்கு போகணும்? வேதத்தை வேதமாக போதிக்கிற இடத்துக்கு ஏன் போகணும்னா, வேதத்தை வேதமாக போதிக்கிற இடத்துல மட்டும்தான் விசுவாசம் வரும். விசுவாசம் இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. தேவன் எப்படி செயல்படுவார்? உண்மையான அவருடைய இருதயத்தை எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கும் போது மட்டும்தானே. உண்மை இல்லாமல் பொய்யை பேசி கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுது, பொய்க்காரன் ஆக்கினிக்கு தப்பான், அவனுக்கு அடிதானே இருக்கு, அங்கே தேவன் செயல்பட மாட்டாரே. ஏன் இங்கே வல்லமையாய் கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுகிறது என்றால், இது உண்மையானது, இது தேவனுடைய வார்த்தை, இது பரிசுத்த ஆவியினால் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை, இது போலியானது அல்ல. இங்கே சொல்லப்படுகிற சத்தியம் வேதபூர்வமானது. அதை கேட்கும் போது மட்டும்தான் விசுவாசம் வரும். அதனால தான் திருச்சபையில் பிரசங்கம் பண்ணும்போது தூங்கக்கூடாதுன்னு சொல்றது. அதை கேட்கணும். பிரசங்கம் பண்ணும்போது எந்திரிச்சு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றது. பிரசங்கம் பண்ணும்போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. ஏன்? இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் கேட்கப்படும் போது மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். இல்லைன்னா ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட மாட்டார். இதுக்கு நான் கவனத்தை செலுத்தணும். இதை நான் கவனமாக கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன பேசுகிறது என்பதை நான் யோசிக்கணும். அவர் என்கிட்ட என்ன பேசுகிறார் என்பதை நான் ஆர்வமாக கேட்கணும். நான் கேட்பதுக்கு ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். வேதம் சொல்லு, அப்படிப்பட்ட பிரசங்கத்தின் மூலமாக தான் விசுவாசம் வரும். அப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கல அப்படின்னா அந்த விசுவாசமும் விருதா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு எனக்கு மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. உங்களோட என்னுடைய பாவம் மன்னிக்கப்படலை. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது வீண். அவருடைய சிலுவை மரணம் பிதாவாகிய தேவனால் அங்கீகரிக்கப்படலை. பிதாவினுடைய கோபம் தணிக்கப்படலை. பிதாவானவரோடு உங்களையும் என்னையும் தேவன் ஒப்புரவாக்கலை. நம்ம இன்னும் தூரமாக இருப்போம். இன்னும் நம்மளுடைய அக்கிரமத்தில் செத்து போய் கிடப்போம். தேவனுக்கு விரோதமான காணியாட்சிக்கு விரோதமாக தான் நீங்களும் நானும் கிடக்கிறோம். அவருடைய உடன்படிக்கையின் ஜனங்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பு இல்லை, உங்களுக்கு எனக்கும் பரலோகம் இல்லை. நீங்களும் நானும் நித்தியமான தண்டனைக்கு மட்டுமே பாத்திரவான். ஏன்னா பாவம் இன்னும் சரி கட்டப்படவில்லை. நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தோம், பிதாவானவர் சிலுவையில் தொங்கி இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிதாவானவருடைய கோபத்தை தணித்தார் என்று பார்க்கிறோம். பிதாவானவருடைய கோபத்தை முற்றிலுமாக தணித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்ற வாக்கியம் போலியானது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் அவர் உலக இரட்சகர் என்பது போலியானது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் அவர் கடவுள் இல்லை. அவர் உங்களை போல என்ன போல சாதாரண மனுஷன். இயேசு கிறிஸ்து ஏன் கடவுள் என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ஏன் தேவன் என்று பார்க்கும்போது, அவர் மரணத்தை வெட்டி சிறந்து பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால உயிரோடு எழுந்தார். ரோமர் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தனாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். இயேசுவை எப்படி நம்ம கடவுள் நிரூபிக்கிறோம் அப்படின்னா அவர் உயிர்த்தெழுந்தனால மட்டும்தான் நிரூபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கல அப்படின்னா அவர் கடவுள் இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பலை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரும் கடவுள் கிடையாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரித்துவம் முழுவதுமாக அடியாகிவிடும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கனால தான் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு உண்டாச்சு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கனால மட்டும்தான் பிதாவானவர் தன்னுடைய கோபத்தை தணித்து குமாரனாகிய தேவனுடைய பலியை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை மீண்டுமாக உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்ததனுடைய அடையாளம் என்ன? என்னுடைய பாவம் சுமந்து தீர்க்கப்பட்டது, எனக்காக பலி செலுத்தப்பட்டாயிற்று, அது பூர்ணமான பலி. இயேசு கிறிஸ்துனுடைய பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற நம்பிக்கை இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதனால மட்டும்தான் இருக்கு.
வேற எதுனாலும். அதனால தான் இங்கே சொல்றார், உங்க விசுவாசம் வீணா இருக்குமே, உங்க விசுவாசம் வீணா இருக்கும். அடுத்து சொல்றார், நீங்கள் இன்னும் உங்க பாவத்தில் இருப்பீங்க. ஏன் இன்னைக்கு ஆராதனை செய்யறோம்? ஏன் முதலாவது நாள், வாரத்தின் முதலாவது நாள் ஆராதனை செய்யறோம்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மீட்பினுடைய பணியை நிறைவடைந்த அந்த நாளில், என்னுடைய ரட்சிப்பு முழுவதுமாக நிறைவேறுகிறது என்ற நாளில் தேவனை ஆராதிக்கிறோம். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாளில் தேவனை ஆராதிச்சாங்க. ஏன் காரணம் என்ன? என்னுடைய மீட்புக்கான பணி முழுவதுமாக நிறைவடைந்தது. ஏன் 7வது நாள் ஆராதிக்கல? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பாரா இல்லையா என்ற அந்த முழுமையான பணி நிறைவடையாமல் ஆராதிச்சாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் பின்பாக இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக எனக்கு பதிலாக சிலுவையில் மரித்து, எனக்கு பதிலாக சிலுவையில் எனக்கு பலியாக மரித்து, பிதாவினுடைய கோபத்தை தணித்து என்னை ஒப்புரவாக்கி அந்த மீட்பை நிறைவேற்றினார். உயிர்த்தெழுதல் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மீட்பை நிறைவேற்றி விட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களையும் என்னையும் நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தனால தான் அவருடைய நீதி உங்களுக்குள்ளாக உட்புகுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுடைய பாவம் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறனால அவருடைய நீதி எனக்குள்ளாக உட்புகுத்தப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் தேவனுடைய நீதியை, இயேசுவினுடைய நீதியை பெற்ற ஜனங்கள். இது எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா, அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மளால் மட்டும்தான் சாத்தியமாகும். அடுத்து 18ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டு இருப்பார்களே. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் அப்படின்னா அந்த நம்பிக்கை தகர்க்கப்பட்டிருக்கும். கிறிஸ்தவ உயிர்த்தெழுதல், கிறிஸ்தவ விசுவாசம் உயிர்த்தெழுதலில் கட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய அந்த பெரிய ஒரு பிக் ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவுக்குள்ள யாரும் கெட்டு போவது இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள எந்த மனுஷனும் கெட்டு போவதில்லை. அவர் பூரண பரிசுத்தராய், நித்திய குமாரனாய், பாவமற்றவராய், மாசற்ற குற்றமற்ற பழுதற்ற பலியாய் அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். அவர் எழுந்தனால கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள். 19ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கல அப்படின்னா நீங்களும் நானும் பரிதபிக்கப்பட்ட மனிதர்கள். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடுவது அவசியமற்றது. இம்மைக்காக மாற்றும் நான் கிறிஸ்துவை தேடுவது அவசியமற்றது. 32ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மரித்தோர் உயிர் தள்ளாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளுதலை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, என்னன்னாலும் செய்யலாம், எப்படினாலும் வாழலாம், ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறோம்? எப்படினாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாக போகிறோம், நல்லா சாப்பிட்டு நல்லா குடி, ஆசைப்பட்டதை செஞ்சுட்டு சாக வேண்டியதானே. ஏன் பாவம் செய்யக்கூடாது, ஏன் ஒழுக்கமாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், சர்ச்சுக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், ஏன் இவ்வளோ கட்டுப்பாடு, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்க நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழலாமே. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார், ஆகவே அவர் மறுபடியுமாக வரப்போகிறார், நீதியான நியாயாதிபதியாய் ராஜாவாக வரப்போகிறார். பரிசுத்தமாக வாழ நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழலை அப்படின்னா அது மறைமுகமாக நீங்களும் நான் என்ன சொல்கிறோன்னா, நான் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை என்று தான் சொல்கிறோம். உங்களோட என்னுடைய சந்தோஷம் எதா இருக்கு? உங்களோட என்னுடைய திருப்தி எதா இருக்கு? நான் எனக்காக வாழ்வது எனக்கு சந்தோஷமாக இருக்குதா? என்னுடைய சுயத்துக்காக வாழ்வது எனக்கு சந்தோஷமாக இருக்குதா? என்னுடைய பெருமையாக நான் வாழ்வது சந்தோஷமாக இருக்குதா என்பதை பாருங்கள். தேவனுக்காக வாழ்வதும் சபைக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பதும் உங்களுக்கு சந்தோஷத்தை கூட்டுகிறதா என்று பாருங்கள். உங்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எதை சார்ந்திருக்குது என்பதை பாருங்கள். உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய சுயத்தையும் உங்களுடைய மேன்மையும் உங்களுடைய பெருமையும் சார்ந்திருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை. உண்மையாய் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்திருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவீர்கள். உண்மையாக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிங்க அப்படின்னா உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவீங்க. இன்னைக்கு ஏன் எனக்கு பரிசுத்தமான வாழ்க்கை அது இருக்கட்டுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நான் பரிசுத்தமாக வாழ்ந்துக்கிறேன்,
இப்போ நான் பாவம் செஞ்சுக்கிறேன், இப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிறேன். ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கலை. அவர் மறுபடியுமாக வந்து நியாயம் தீர்ப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கலை. நீங்களாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, இங்கே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழுவோம், அதுக்கப்புறம் என்ன வந்தால் என்ன. அதான் இன்றைக்கி மனிதர்களுடைய எண்ணமாக இருக்குது. நான் எப்படி வாழ்ந்தா என்ன, எனக்கு எது சரின்னு படுதோ, எனக்கு எது சரின்னு படுதோ, எனக்கு எது சந்தோஷத்தை தருதோ, எனக்கு எது பெருமையை தருதோ, எனக்கு எது இன்பத்தை தருதோ, என்னை எது திருப்திப்படுத்துதோ, அதன் பின்னாடி ஏன் போறீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கவில்லை. அதனால தான் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வேதம் தெளிவாக சொல்றது, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் உண்மையானது, ஆகவே அவருடைய வருகையும் உண்மையானது. அதற்கு ஆயத்தமாங்க. அந்த 10 கன்னிகையை போல, அந்த 10 கன்னிகையில் 5 கன்னிகைகளை போல ஆயத்தம் இல்லாமல் பாட்டுக்கு போகிறேன், யாருனாலும் அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார். தேவன் அன்பான தேவன் தானே. நான் கடைசியில் போய் ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க அவர் காலை பிடிச்சி கெஞ்சிருவேன், மன்னிக்க மாட்டார். ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவன், அவர் நீதி உள்ள தேவன். அவர் உங்களுக்கு கொடுத்த காலத்தில், அவர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பில், அவர் உங்களுக்கு கொடுத்த கிருபையில் அவரை பற்றி கொள்ளுங்க. என்னைக்கு முடிவு வரும்னு தெரியாது, என்னைக்கு அவர் வருவார் என்பது தெரியாது. வேதம் தொடர்ச்சியாக சொல்லுது, அவருடைய வருகை எப்போன்னு தெரியாது, ஆகவே விழித்திருங்கள். அவருடைய வருகை எப்போன்னு தெரியாது, ஆகவே ஆயத்தமாக இருங்க. ஆயத்தமாக இருங்கன்னு என்ன அர்த்தம், விழித்திருங்கன்னு என்ன அர்த்தம், மணந்துருமுங்க. உங்களுடைய பாவத்திலிருந்து மணந்துருமுங்க. இயேசுவை தேடுங்க, இயேசுவை பற்றி கொள்ளுங்க. தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருந்தார் என்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருந்திருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை செயல்பட்டிருக்கும். அவருடைய கிருபை செயல்படும் போது நீங்கள் உங்களை வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அதான் இந்த கிருபையினுடைய செயல்பாடு. அந்த கிருபை என்ன செய்யும் அப்படின்னா, என்னை வெறுக்கும். இயேசுவை பின்பற்றுற மனுஷன் எப்படி இருப்பானா, என்னை வெறுப்பான், என்னுடைய தாயை வெறுப்பான், தந்தையை வெறுப்பான், பிள்ளையை வெறுப்பான், மனைவியை வெறுப்பான், சகோதர சகோதரியை வெறுப்பான், தன் ஜீவனையும் வெறுப்பான். அதை இது எல்லாத்தையும் விட கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பான். யாரால் அப்படி பார்க்க முடியும்? உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசித்து அவர் கொடுத்த அந்த கிருபை செயல்படுகிற மனுஷனால் மட்டும்தான் இப்படி செயல்பட முடியும். 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே பார்க்கிறோம், என்னுடனே இருக்கிற அந்த தேவ கிருபையை அப்படி செய்தது. என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய பவுல் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய நற்கிரியைகள் அல்ல, தேவனுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. திருச்சபையில் விசுவாசிகள் என்று சொல்லுகிற ஒவ்வொரு ஜனங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை மாற்றி இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை வல்லமையாக செயல்பட்டு இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வெறுத்து, உங்களுடைய சுயத்தை வெறுத்து கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துறீங்களா? நீங்கள் சொல்லலாம், நான் ஒன்றும் பவுல் இல்லை, எனக்கு என்ன நேரடியாக தரிசனம் பண்ணார் நான் பவுலை போல மாறுறதுக்கு. நீங்கள் அப்படி சொல்லலாம். 58ஆம் வசனத்தை பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசைவில்லாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருப்பீர்களாக. என்ன சொல்கிறார்? அவருடைய வருகை இருக்கு, அதனால இஷ்டத்துக்கு வாழாம கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகிறவர்களாக. இங்கே மல்டிப்ளிகேஷன் சொல்ல, அடிஷனை சொல்லல, இங்கே மல்டிப்ளை, அதில் பெருகுவீர்களாக, தேவனுடைய கிரியையில் பெறுவீர்களாக. தேவனுடைய கிருபை என்ன, கிரியை என்ன? அவரை விசுவாசிப்பதே, அவரை அறியும் அறிவே, பரிசுத்தமான வாழ்வு மட்டுமே அவரை அறியும் கிரியையாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை பெருகி கொண்டிருக்குதா? பரிசுத்தமான வாழ்க்கை பெருகி கொண்டிருக்குதா? தேவனை அறியும் அறிவு பெருகி கொண்டிருக்குதா? பரிசுத்த நடத்த பெருகி கொண்டிருக்குதா? என்னுடைய வார்த்தையில் சுத்தம் காணப்படுதா? என்னுடைய சிந்தனையில் சுத்தம் காணப்படுதா? என்னுடைய செயலில் சுத்தமாய் காணப்படுறேனா? நான் இயேசுவை நேசிப்பதில்லை, இன்னும் அதிகமாக எப்பொழுதும் பெருகிற. அங்கே வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா, கிரியையிலே எப்பொழுதும் பெருகவளாக இருங்கள். ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒரு காலம் மட்டும் இல்லை, உபத்திரவத்தின் போது மட்டும் இல்லை, துக்கத்தின் போது மட்டும் இல்லை, சந்தோஷமாக இருக்கும் போதும், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சீசன்லையும், என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலையிலும் நான் தேவனுடைய கிரியில் பெருகிறவனாக இருக்க வேண்டும். ஏன் பெருகணும் அப்படின்னா, ரோமர் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கணும்.
ரோமர் 8:11 பார்க்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஏன் நீங்க அந்த கிரியையில பெருகணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் ஏன் உண்மை அப்படின்னா, உங்களோட என்னுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையானவர். அந்த வல்லமை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினது. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வல்லமையினால இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். அதே வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிற ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். ஆகவே அந்த வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்துல, விசுவாசிகளுடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிறதுனால கிறிஸ்துவனுடைய கிரியையில நான் பெருக வேண்டும். அப்படி என்னுடைய வாழ்க்கையில கிரியை இல்லை, கிறிஸ்துவனுடைய கிரியை இல்லை அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நீதியான கிரியை இல்லை அப்படின்னா, பரிசுத்தமாகுதல் இல்லை அப்படின்னா, நான் ரட்சிக்கப்படலை. என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் காணப்படலை அப்படின்னா, நான் வேதத்தை நேசிக்கலை அப்படின்னா, ஜெபிக்கலை அப்படின்னா, திருச்சபை கூடுதலில் நான் வெறுத்தேன் அப்படின்னா, பாவத்தை வெறுக்காம இயேசுவை நேசிக்காம என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்படலைன்னா வேதம் சொல்லுது, தேவன் நீதியாய் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். தேவன் நீதியாய் ராஜாவாக உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் நியாயம் தீர்ப்பார். பாவத்தை பார்த்துட்டு சும்மா விட மாட்டார். ஏன்னா சிலுவையில் அவருடைய நேசகுமாரன் மீது உங்களோட என்னுடைய பாவம் வைக்கப்பட்ட போது நேசகுமாரன் அவர் சும்மா விடலை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அவர் நொறுக்கினார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அவர் அடித்தார். அவருடைய கோபத்தை தீர்த்தார். மனம் திரும்பாம அவருடைய வருகையில் நான் நின்று கொண்டிருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக தண்டனை உண்டு. ஈவரக்கெல்லாம் பார்க்க மாட்டார், பாதபட்சம்லாம் கிடையாது. ஏன்னா தேவன் நீதியான நியாயாதிபதி, அவர் நீதியான ராஜா, அவர் பூர்ண பரிசுத்தர், பூர்ண நீதிபரர், அவர் மாறாத தேவன், அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார், அவர் உயிர் தெழுந்துட்டார். ஆனால் அவர் மறுபடியும் வரப்போகிறார். மறந்துருங்க விசுவாசிகள் இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவனுடைய கிரியையில் பெருக வேண்டும். பெருகலை அப்படின்னா மறுபடியும் உங்களுடைய ரட்சிப்பை ஆராய்ஞ்சு பாருங்க. நான் நிஜமாக ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? என்னுடைய வாழ்க்கையில் நிஜமாக வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? பவுலுடைய வாழ்க்கையில் கிரியை செஞ்ச அதே ஆவியானவர், பேதுருடைய வாழ்க்கையில் கிரியை செஞ்ச அதே ஆவியானவர், யோவானுடைய வாழ்க்கையில் கிரியை செஞ்ச அதே ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறார். அவ்வளோ வல்லமையான ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் சும்மா இருக்க மாட்டார். அவரால் சும்மா இருக்க முடியாது. இல்லை அவர் அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் லேட் ஆகும், டைம் ஆகும் அப்படின்னா நீங்கள் முதலாவது ரட்சிக்கப்படலை. மறந்துருமுங்க. ஏன்னா அவர் உயிர் தெழுந்தார், நிச்சயமாக வருவார். எங்க உங்களுடைய நித்தியத்தை கழிக்க போகிறீர்கள்? கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படினாலும் வாழலாம். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதல் உண்மையாக இருந்தனால தான் இவ்வளோ வல்லமையாய் கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட்டு உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நம்புங்க நம்புங்க என்று சொல்லப்பட்டு வருகிறது. பாவத்தை வெறுங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள், இந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நாள் எனக்கு நம்பிக்கையை தருது. இயேசு வரப்போகிறார், நான் இயேசுவை விசுவாசித்திருக்கிறேன், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த உலகத்தில் நான் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும், இந்த உலகத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தேவன் எனக்கு கொடுத்த நம்பிக்கை நித்திய வாழ்வு. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சந்தோஷம் இருக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா நித்திய காலமாய் என்னை மீட்ட தேவனோடு நான் இருக்க போறேன். நீங்க இருக்க போறீங்களா? இந்த கேள்வியோடு இங்கே கடந்து செல்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.